ஆயில் ஊற்றும் போது மிஷினில் கூட வர ஆயில் இது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நீங்கள் தனியாக ஊற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மிஷினோட ஆயில் வந்து ஒரு 6 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கலர் ஷேடு இந்த மாதிரி டார்க் எல்லோவாக மாறும். அப்போ பாஞ்ச் வச்சு தொடச்சிட்டு ஆயில் ஊற்றும் போது ஹைக்கும் லோக்கும் மீடியமாக இருந்தால் போதும், ஹை லெவலில் இருந்தால் போதும். நம்ம ரன் பண்ண சொல்ல மேலே ஆயில் பம்ப் ஆகும். அப்போ ஆயில் பம்ப் ஆகும்போது மேலே ஆயில் சர்க்குலேஷன் இருக்கும். அப்போ கீழே கம்மியாக தான் காமிக்கும். அப்போ கம்மியாக இருக்குன்னு நம்ம ஊற்றக்கூடாது. மறுநாள் பார்க்கும்போது காலையில் ஓப்பன் பண்ணும்போது லோவை விட கம்மியாக இருந்ததுன்னா ஆயில் ஊற்றணும். எவ்வளோ ஊற்றினா ஹை அளவுக்கு ஊற்றினா போதும், அதுக்கு மேற்கொண்டு மேலே ஊற்றக்கூடாது. மிஷின் சப்ளைசர் ஃபஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறதுனால இன்புட் ஆகும். இன்புட் ஆகி கொஞ்ச நேரம் பொறுத்து அவுட்புட் ஆகும். கொஞ்ச நேரம் பொறுத்து அவுட்புட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஸ்டெபிலைசர் நல்லா இருக்கான்றது நம்ம செக் பண்ணுறோம். ஸ்டெபிலைசர் நல்லா இருக்குது. இப்போ மிஷினோட பவர் கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இதில் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பெருசில் தான் போடணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட லெவல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே தான் இதில் ஆன் பண்ண போகிறோம். இன்புட் ஆகி அவுட்புட் ஆகும். மிஷினாக கூட சேர்ந்து வரது என்ன அப்படின்னா, ஒரு பாபின்னு ஒரு ஊசி பாக்கெட்டு 3 விதமான ஸ்க்ரூ டிரைவர் வரும். இந்த 3 விதமான ஊசி அப்படின்னா, ஒன்று வந்து பாபின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளூ ஸ்டிச் வந்தால் பண்ணுறது. இன்னொன்று ஊசி மாற்றுறது. இன்னொன்று ப்ரெஷர் புட் மாற்றுறது. ப்ரெஷர் புட் நம்ம சிங்கிள் புட்டு வேணாலும் மாற்றிக்கலாம், டபுள் புட்டு வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்காக மிஷின் பவர் ஆன் பண்ணுறது. ஆன் பண்ணிங்கன்னா எல்இடி டிஸ்பிளே ஆகிடும். இந்த சர்க்கிள் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது எல்இடி லைட் வந்துடும். எல்இடி லைட் வந்து 2 லெவலில் இருக்கும். ஒரு லெவல், செகண்ட் லெவல். நமக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்குது, எனக்கு லைட் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிடலாம். இல்லை லைட் கொஞ்சமாக வேணும்னு வச்சுக்கலாம். செகண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். த்ரெட்டிங் வந்து எப்போவுமே மேலே இருந்து தான் போடணும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ன்றதுனால த்ரெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரெட் ரொம்ப கரெக்டாக போடணும். நம்ம த்ரெட்டு கரெக்டாக போட்டோம்னா தான் ட்ரிம்மிங் மாடல்ன்றதுனால த்ரெட் வந்து ப்ரோக்கன் ஆகாமல், ஒரு ஸ்டிச் பண்ண சொல்லியும் ப்ரோக்கன் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். பாஸ் பண்ணுவோம். இது பாபின் போடுறது. இந்த பிளேட்டில் தான் பேக்கில் வந்து த்ரெட்டு போடணும். இதில் இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் நூல் போடணும். சரிங்களா? இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் நூல் போயிட்டு இது வெளியே வந்துடும். சரிங்களா? நம்ம இதில் ஃபுல் ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நூல் நமக்கு தேவையான டைட்டுக்கு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 4-5 தடவை சுற்றிட்டு கட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டு சுற்றும். நம்ம பெடல் பண்ண த்ரெட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்து ஒரு விதமாக இருக்கும். சரிங்களா? நல்ல குவாலிட்டி த்ரெட் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே போடலாம். இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்னா இதை ஒன்றுத்தில் போட்டால் கூட போதுமானது. அதுக்கப்புறம் இதில் போடணும். மறுபடியும் இதுலேயே வந்து ஒரு சர்க்கிளில் போடணும். இதில் போட்டுட்டு இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் நூல் வரணும். பேக் சைடில் போடக்கூடாது, ஃப்ரண்ட்டில் போடக்கூடாது. இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் வரணும் நூல். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வர, அதுக்கப்புறம் இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் வரணும் நூல். நம்ம கையில் பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போகும். ஒரு சிலர் முன்பக்கமே போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு இந்த டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு இது ஒர்க் ஆகணும். அப்போ தான் நூல் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மேலே போடணும். அதுக்கப்புறம் இதில், அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் கீழே. இப்போ ஊசியில் லெஃப்டில் இருந்து ரைட்டில் போடணும். சரிங்களா? ஃபிங்கர் கார்டு, சேஃப்டி கார்டு இருக்கும். அது கொஞ்சம் கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோத்துக்குங்க. சரிங்களா? ப்ரெஷர் போட்டு மேலே தூக்கிட்டு உள்ளே இருக்கிற நூலை ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே இருக்கிற நூலை சுற்றி மேலே எடுத்து பேக் சைடில் விட்டுட்டு தான் ரன் பண்ணணும். இதை வந்து நீ லிஃப்ட். சரிங்களா? ப்ரெஷர் போட்டு நம்ம மேலே ஹப் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பின்பக்கமும் ஹப் பண்ணலாம். சரிங்களா? இதுலேயும் ஹப் பண்ணலாம். எப்போது துணி நம்ம வச்சு தைக்கும் போதும் ஊசியை விட ஒரு நூல் முன்பக்கமாக வைக்கணும். இங்கே வச்சு நம்ம பக்கமாக ஆரம்பிக்கக்கூடாது. ஊசியிலேருந்து பின்பக்கமாக கொஞ்சம் வச்சு ரன் பண்ணலாம். பெடலை வந்து நம்ம மிஷினுக்கு ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா மிஷின் ரன் ஆகும். இப்போ நான் மிஷின் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஊசி பாதியில் நிற்குது, மேலே அப் பொசிஷனில் நிற்கணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மேலே போயிடும். இது மேலே போயிடுச்சு அப்படின்னா நீடில் பொசிஷன் ஒரு வாட்டியும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு நிப்பாட்டும் போதெல்லாம் மேலே போகும். ஓகேங்களா?
ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் தச்சுட்டேன், இந்த துணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா பெடல் இருக்குது பார்த்தீங்களா, பெடலை இந்த இடத்துல ஆப்போசிட்டில் கீழ் பக்கமாக லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம்மிங் ஆகிடும். நம்ம ஸ்டிச் பண்ணதும் நல்லாயிருக்கு. நூல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மிங் ஆகிடுச்சு, நம்ம கட் பண்ணலை. மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன். ஊசியிலேருந்து பின்பக்கமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே கட் பண்ணோம்னா த்ரெட்டிங் கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மிங் ஆகிடும். எனக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மிங் வேண்டாம் அப்படின்னா ட்ரிம்மர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து டாட் போயிடும். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா கட் ஆகாது. ட்ரிம்மர் வேணும்னா ட்ரிம்மரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாட் வரும், கட் பண்ணிங்கன்னா ட்ரிம்மிங் ஆகும். முன்னாடி ப்ரெஸ் பண்ணோம்னா மிஷின் ரன் ஆகும். எனக்கு வந்து ஒரு நூல் மட்டும் முன்னாடி வரணும், நான் வீலை வந்து கையில் சுற்றக்கூடாது அப்படியே வரணும் அப்படின்னா பெடல்லேருந்து ப்ரெஸ் பண்ணாமல் கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் ரன் ஆகும். பெடல் நெரிக்காமையே மிஷின் ரன் ஆகும். ஒரு குத்து 2 அந்த மாதிரி நம்ம எங்கன்னா திருப்பணும் ஒரு குத்து மட்டும் அப்படின்னா வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் பொசிஷன் மேக்ஸிமம் கீழே தான் வைப்பாங்க, மேலே வைக்க வேண்டாம். மிஷினோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ப்ரோக்ராமும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்லிடுவாங்க, நீடில் பொசிஷன், ட்ரிம்மர் பொசிஷன், மிஷினோட ஆர்பிஎம் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 5000 ஆர்பிஎம் வரைக்கும் மிஷின் போகும். சரிங்களா? திருப்பி எனக்கு அவ்வளோ வேண்டாம், கம்மியாக வேணும்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிகினராக இருக்கும் போது நீங்கள் ஒரு 2000 வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ நான் தச்சிட்டு இருக்கேன், எனக்கு தையல் முன்னாடி பின்னாடி போகணும், பிரியாமல் வரதுக்கு என்ன பண்ணணும்னா இதான் ஃப்ரண்ட் பேக் ஸ்டிச். நான் பெடலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து லாக் ஸ்டிச். பின்னாடி வந்து தையல் வந்து எனக்கு ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் பிரியாமல் இருக்கிறதுக்கு முன்பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி முடிகிறதுல நம்ம ஸ்டார்ட் வச்சு. அப்புறம் வந்து தையல் எனக்கு வந்து ரொம்ப லாங் ஸ்டிச்சாக இருக்குது, சின்னதாக வேணும்னா இதுதான் ஃபீட் டைல். ஃபீட் டைலில் வந்து மினிமம் வந்து 2.5 வந்து மேக்ஸிமம் வந்து 5 வரைக்கும் வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப லாங் பெரிய ஸ்டிச்சாக வரும். 2.5ன்றது மினிமம் எல்லா கார்மெண்ட்டுக்கான அது எஸ்பி. ப்ரெஷர் புட் வந்து கார்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதனால இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. இது ஒரு அட்வான்ஸ் மிஷின்ன்றதுனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஷர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கும். அதே மாதிரி பாபின் நம்ம தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்க. எனக்கு இந்த லெவல் போதுன்னா லாக் எடுத்து விட்டோம்னா பாபின் சுற்றாது. எனக்கு நிறைய வேணும்னா நம்ம போட்டு விட்டோம்னா அது பாட்டு தெரியும். ஃபிங்கர் கார்டு எதுக்காக மிஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகினர்லாம் வந்து விரல் வந்து தைக்கும் போது உள்ளே போய் அடிபடாமல் இருக்கா ஃபிங்கர் கார்டு. நீங்கள் ஸ்கில்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மிஷின் ரன் பண்ண சொல்ல மேலே வந்து ஆயில் பம்ப் ஆகணும். அது மினிமம் ஒரு ஆர்பிஎம் வச்சிங்கன்னா தான் மேலே பம்ப் ஆகும். மேலே பம்ப் ஆனால் தான் மிஷினோட ஆயில் தன்மை ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா தெரியுதுங்களா. மேலே ரன் பண்ண சொல்ல இப்போது இந்த ரெகுலேட்டர் எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல கீழே வந்து ரொம்ப லூ ஸ்டிச்சாக வருது, தையல் உருவுது, தூரம் வருது, எனக்கு நல்லா இல்லை தையல் அப்படின்னா இந்த ரெகுலேட்டரை டைட் பண்ணணும். இல்லை அதுவே எனக்கு மேலே வந்து நூல் நல்லா இல்லை, ஒரே நீட்டாக வருது, ஸ்டிச் லாக் ஸ்டிச் சரியாகலைன்னா லூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை பண்ணோம்னாலே மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வராது. அதுக்காக நம்ம பாபின் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பாபின் லீஃப் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பாபின் எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்தாரன் பாருங்கள். பிகினர் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன் சரிங்களா. நீடில் வந்து மேலே இருக்குதான்ட்டு ஒன்று வெரிஃபை பண்ணிடணும். மிஷினை ஓப்பன் பண்ணுங்கள். கற்றுக்கிறவங்களுக்கு பாபின் கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பாபின் கேஸை கழட்டி நூல் வந்து எப்படி போகிறோம் பாருங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். சுற்றும் போது பாபின் வந்து ஆப்போசிட்டில் சுற்றணும். லீஃப் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு நூலை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இந்த நாய்ஸ் வரணும். நாய்ஸ் வந்ததுனா தான் உள்ளே வந்து பொசிஷன் கரெக்டாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். நாய்ஸ் வரலை அப்படின்னா உள்ளே ஏதாவது நூல் சுற்றிட்டு இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த லீஃபை ஓப்பன் பண்ணிட்டு போடுவீங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நாய்ஸ் வராது. அப்போ அதனால் என்ன நமக்கு ரிசல்ட் வராதுன்னா, சப்போஸ் நம்ம தைக்கும் போது இதில் ஏதாவது நூல் மாட்டிட்டு இருந்ததுன்னா அது தெரியாமல் நம்ம போட்டு மெரிச்சோம்னா ஊசி உடையறதுக்கோ ஸ்டிச் சரியாக வராமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓப்பன் பண்ணிட்டு போகிறது நல்லது. மிஷின் ஓப்பன் பண்ணும் போதும் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பிடிங்க, டிஸ்பிளேயில் பிடிக்காதீங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா மிஷினை ஆஃப் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது வித்தின் 1 செகண்ட் ஆகும் நீடில் பொசிஷன் டவுன் ஆகி அப் ஆகிறதுக்கு. ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆஃப் ஆகிறதுக்கு. இது வந்து பொசிஷன் ஆஃப் பண்ணுறதுனால பிகினராக இருக்கும்போது கையை முன்பக்கமாக வச்சுக்கோங்க. பின்னாடி இழுக்கிறது அப்படிலாம் வேண்டாம்.